எங்களுடைய ஆதி கட்டளையை ஏற்று எங்கள் குருநாதர் குரு தவசூதநாதருக்காக உச்சகட்ட வரலாறு படைக்க நாங்க வந்திருக்கிற இடம் திருச்சியில் இருக்கிற திருவள்ளரை என்ற ஊருக்கு வந்திருக்கிறோங்க. குருவின் புண்ணிய ஸ்தலங்களிலேயே மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம்னா இந்த ஸ்தலத்தை தாங்க அறிவிக்கலாம். குருவையே வென்றவர் யாரு, குருவின் தாயாரா இருக்கிறவங்க யாரு, குருவின் பட்டறையில 3வது யுகத்தையே கடந்தவங்க யாரு, குருவையே உச்சநிலைக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு எல்லோருமே பதைத்து போனாங்களாங்க. ஒரு காலகட்டத்துல அம்மன் சந்நிதி தாயார் சந்நிதின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இந்த தாயார் சந்நிதினா என்னங்கிறதுக்கு இந்த ஊரே மிகப்பெரிய சான்றா இருக்குங்க. அம்மனுக்கு மிகப்பெரிய சான்றா இருக்கிறது எந்த ஊருக்கும் ஒப்புது இல்லாத ஒரே ஒரு ஊரா இருந்தா இந்த சான்றை தான் சொல்லலாங்க. கோப்பெருந்தேவிக்கு 3 உலகங்களை முழுமையா முடிக்கணும்னு தோணிச்சாங்க. அப்படி முடிக்கிறதுக்கு குருவின் சிறார் பள்ளிகள்ல இருந்து தன்னுடைய நியதிகளை 3 பட்டறைகளை உலகத்துக்கு காட்டணும். 1 அல்லது 1000 உபநிஷதங்கள் இருந்தாலும் தங்களுடைய யாக வஸ்தகம் எப்படி இருக்குதுங்கிறதையும் தன்னுடைய யோக காலத்திலிருந்து 3 காலங்களையும் முழுமையா ஆளணும். தன்னுடைய நந்தி பீடத்தை எப்படி இருக்கணுமோ அதே திசையிலிருந்து ஆழ்வார்கள் பட்டறையில 6 பேரை உருவாக்கிட்டு அதுல நந்தியா குருவே அமரணுங்கிறத இந்த தொண்டாற்றல் படையிலிருந்து உருவாக்கியிருக்காங்களாங்க. குருவின் பெயருக்கேற்ற இந்த ஊருக்கு பல்லாண்டு காலம் அறிவிப்பு பலகை இல்லாமலே இருந்துதாங்க. கோபுரமும் முழுமையா முடிவடையாமலே இருந்துதாங்க. ஒரு காலகட்டத்துல நந்திவர்மருங்கிற ஒருத்தர் தான் இந்த யோக கலையை முழுமையா உருவாக்கிட்டு தன்னுடைய தாயாருக்கே முழு உபநிஷதங்களை கொடுத்துட்டு தன்னுடைய மாக கலையை இங்கேயே மறைச்சிட்டு சென்றுட்டாராங்க. சுமார் 300 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் அவருடைய படையெடுப்பின் பொழுது இந்த இடமே 2 மடங்காகட்டும்னு சொல்லி ஒரு வரம் கேட்டுட்டாங்களாங்க. இந்த கோவிலுடைய வரலாற்றுல மேடை கோவில்னு சொல்லுவாங்க. உச்சத்துலதான் எப்பவுமே கோயில் அமரணும்னு பார்த்து இந்த கோயிலுடைய 2 பாகங்களை 3 பாகங்களை உருவாக்கி காட்டியிருக்காங்களாங்க. குருவுடைய பேரு புண்டரீகட்ச கண்ணன்ற பேர்ல இருக்காங்க. ஆனா உருவெடுத்த தளத்திலிருந்து உரு கொடுத்த தனம் வரைக்கும் எல்லோருக்குமே தெரியாத ஒரு விஷயம், இங்கு அம்மையாருக்கும் சரி குருவுக்கும் சரி ஒரே பெயர் தாங்க சூட்டப்பட்டிருக்கு. செங்கமலவள்ளி தாயார்ன்ற பெயரும் சரி, குருவுடைய பெயரான செங்கமலவள்ளி தாயாருடைய பெயரிலிருந்தே சூட்டப்பட்ட குருவின் பெயரும் சரிங்க ஒன்றுபடுத்தி தான் காட்டப்பட்டிருக்குங்க. உபநிஷத்துக்கள்ல 16 உபநிஷத்துக்களை இங்க முழுமையா முடிச்சிருக்காங்களாங்க. வெள்ளோட்டம் பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா முதல்ல இவங்களுடைய ஆழித்தேரை தான் முதல்ல ஆகமம் செய்து பார்ப்பாங்களாங்க. உச்சகட்டத்துல நியமனங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருந்ததுன்னா அதனுடைய ஆதி பேர்ல யாருக்காச்சும் ஒரே ஒரு பெயரை சூட்டி அழைக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 6 அல்லது 5 அல்லது 4 வட்டங்கள்ல தான் கொடுப்பாங்களாங்க. குருவின் சீடர்களா முதல்ல 4 பேரை உருவெடுத்து பார்ப்பாங்களாங்க. அந்த 4 பேர்ல சரியான ஒழுங்கு கொடுத்த சீடர்களா இருந்தாங்கன்னா அவர்களை தான் சக்கரத்தாழ்வார்கள்னு சொல்லுவாங்களாங்க. சக்கரத்தின் அடித்தண்டத்திலிருந்து யாரெல்லாம் முழு நியதிகளை உரு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய ஆட்சி பீடத்திலிருந்து மறு கூடம் எப்படி இருக்கணும், எப்படி எல்லாம் அவருடைய பீடம் அமையணுங்கிறதையும் இந்த இடத்துல நாங்க உரு கொடுக்க ஆசைப்படுறோங்க. மேத்தகு விஷயங்கள் அனைத்தையுமே இந்த இடத்துல இதுவரை யாருமே படைக்காத பொழுது இங்கு ஆதி திருவள்ளரை என்ற ஊரு எதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதையும், அருகாமையில இவங்களுடைய ஆதி கிணறு ஒண்ணு இருக்குங்க. அந்த கிணற்றுக்கு அடியில யாராச்சும் ஒருவர் வந்து தன்னுடைய நியதிகள் மாற்றி அமைக்கப்படணும், அதற்கான குரு யாரு என்பதை உணர வேண்டும். உணர்த்தியவரே இங்க ஆதியா இருந்தால் அவரின் பெயரே இங்க சூட்டப்படணுன்றது தான் இங்க மூலமா வச்சு அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பெயரை இங்க ஸ்வஸ்தி கிணறுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா முக்கிய நாட்கள்ல மட்டும்தான் அக்கிணறு திறக்கப்படணுங்கிறது உறுதிப்பட எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருச்சாங்க. அம்மையாருக்கு 3 காலங்கள் அறியணும், 3 லோகங்களை ஒரே நேரத்துல நியமனம் செய்யணுங்கிறதுக்காக நாட்காட்டிய 5 அவதாரங்கள் இருந்து செஞ்சு காமிச்சாங்களாங்க. அப்படி செஞ்சு காமிக்கும் பொழுது அசுரவர்தனைகள் பல செய்யும் காரணங்களால ஆளிகளை பல உருவாக்கிட்டு தன்னுடைய நியமனங்களுக்கு அடிப்படை நாதமா இருந்த குருவையே தன்னுடைய ஏற்கடலையிலிருந்து 8வது நூலுக்கு அவங்க அமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. குருவும் சரி சீடரும் சரிங்க உத்வேக ஞானத்திற்கு உயரிய நாதம் கொடுத்த குருநாதரையே இந்த இடத்துல இருந்து 7.5 மடங்கு உயர்த்தி காட்டிய ஆலயமா தான் இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலாங்க. குருவின் பிரதான வாயிலு தெற்கு வாசல் தாங்க இங்க பெயர் போடுனது. ஆனா இங்க எல்லாருமே வடக்கு வாசல் வழியா தாங்க நுழைய வேண்டியிருக்கும். முதல் கோபுரம் எப்பவுமே முழிச்சு அடையாம இருக்கிறதுக்கான காரணத்தையும் இன்றைய நாள்ல நாங்க அறிவிக்க ஆசைப்படுறாங்க. முதல் நாள் வரலாறு படைக்க வந்த சீடருக்கு இங்கு முற்றும் துறந்த துணிவர்கள் யார் வருகின்றார்களோ அவர்கள் முனிவெடுத்து வந்த பிறகுதான் இங்க அனைவருக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டாங்களாங்க. சொன்ன நாள்ல இருந்து சுமார் 60 நாட்களுக்குள்ள ஆலய பணியை முழுமையா நிறைவடையணும்னு சொல்லிட்டாங்களாங்க. ஆனா ஆலய பணி நிறைவேறதுக்கு சரியா 60 நாள் முடிவதற்குள்ள சீடர்கள்ல 1-2 பேருக்குள்ள ஒரு சில வகடுகள் மாற்றி அமைக்கப்படணும்னு குரு ஆசைப்பட்டாராங்க. தென்னிந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமா இந்த ஆலயத்தை அறிவிக்கணும்னு நினைச்ச பொழுது குருவின் மூலத்தையே உச்சதானத்துல காட்டணும்னு சொல்லி சீடர் ஒரு கோபுரத்திலிருந்து மறு கோபுரத்திற்கு தாவி தன்னுடைய நேதிகளை முழுமையா அமைக்கணும்னு நினைச்சாராங்க. ஆனா மூலப்படிதத்தை எப்படி உருவாக்கணும்னு நினைச்சாரோ அதனுடைய ஆதிப்பீடத்திலிருந்து குருவின் பிரதான வாயில சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பே சரியா கணிச்சிட்டு
மீண்டும் நான் மறுபிறவி எடுக்கும் பொழுதுதான் இந்த கோபுர வாசல் முழுமையடையும். அதுவரை என்னுடைய முழுமையடையாத பணியிலிருந்து யாருக்கு எதை கொடுத்தாலும் அது வெற்றி காணாமல் தோல்வியிலேயே முடியட்டும்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்துட்டு தன்னுடைய இந்திரிய சக்திய இந்த பலிப்படத்திலேயே வச்சு மறைஞ்சிட்டாராங்க. குரு வருவாருன்னு சொல்லி பல்லாண்டு காலம் காத்திருந்த தாயாருக்கு ஒரே ஒரு சங்கல்ப யோகம் மட்டும்தான் கிடைச்சதாங்க. இத இவங்களுடைய ஆகம பீடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க தாயாருக்காக காத்திருந்த காலங்களும் சரி, இல்ல குரு வருவாருன்றதை காத்திருந்த காலங்களும் சரிங்க, மிகப்பெரிய காட்டப்பட்டதால இந்த இடத்துக்கு 3.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூட்சும தானம் ஒன்று, சுக்கிரதானம் ஒண்ணு வெளிப்படுத்துவாங்களாங்க. இந்த சுக்கிரதானத்திலிருந்து 2.5 ஆண்டுகளுக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய மூலத்தாழ்வார்கள் யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்தையே அபகரித்து யாருக்கு அதை முழுமையா கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களுடைய ஆதிய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவர்களோடு இது ஒப்படைத்தால் மட்டுமே இந்த ஆலயம் முழுமையடையும்னு சொல்லிட்டாங்களாங்க. குருவும் சுமார் 60 ஆண்டு காலம் போராடி கடைசி வரை யாரும் ஒரு சீடரும் உருவெடுக்கவே இல்லையாங்க. கடைசியில தன்னுடைய பக்திமானா இருந்த சீடர்கள்ல 1-2 பேருக்கு மட்டும் இந்த பீடத்தின் முழு தகுதியும் கொடுக்கப்படணும், ஆகமம் செய்யப்பட்ட அபிவிருத்திகள் அனைத்திலையுமே அவர்களுடைய மூலமே வெளிப்படணும்னு சொல்லி அவர் 2 யாக கலைகளை நடத்தி பார்த்தாராங்க. முதல் யாக கலையில வெற்றிக்கு வித்தான குருநாதருக்கே இதனுடைய சான்று எப்படி இருக்கணும், ஏன் உருவாக்கப்படணுங்கிறத இதனுடைய தாமரை பட்டயத்துல எழுதி கொடுத்துட்டாராங்க. இங்கேயும் ஒரு தாமரை பட்டயம் மறைக்க வைக்கப்பட்டிருக்குங்க. இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத தாமரை பட்டயம் தான் அது. ஒரு சீடன் தன்னுடைய யோக கலையிலிருந்து 8லிருந்து 11க்கு அவனுடைய நிலையை மாற்றும் பொழுது அவன் நிலையும் மாறணும், அவனுடைய திசையும் மாறணும், அவன் கணித்த அனைத்துமே அவன் கையகப்படும் பொழுது குருவின் பிரதான வாயில் மட்டும் தென்படணும்னு நினைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஆலயத்தை 3 மடங்கு ஆக்க முடியுமாங்க. அப்படி நினைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த கோபுர வாசலும் முழுமையடையன்னு சொல்லி முற்காலங்கள்லேயே தன்னுடைய கோபுர வாசலை முழுமையடையாம தன்னுடைய குறைவாசலோட நிறைவேற்றி செய்துட்டு போயிட்டாராங்க. பிற்காலங்கள் வர சுமார் 600 வருடங்கள் ஆச்சாங்க. 600 வருடங்கள் கழித்து மீண்டும் பிறப்பெடுத்த குருநாதருக்கு இதே வாயில் கதவு, இதே சொர்க்கம், இதே ஆசனவாய் எப்படி பிறக்கப்படுகிறத அனைத்தையுமே ஒப்பிட்டு மூலத்தாழ்வார்களுக்கு 9 சீடர்களை உருவாக்கி அதுல 64 நாயன்மார்களோடு சேர்த்து என் திசையையும் அழகா கணிச்சிட்டு தன்னுடைய திசையை வடக்குல இருந்து மேற்குக்கு அமைச்சிட்டு தானும் சயனத்துக்கு ஆதி சயனர்ன்ற பெயரை சூட்டிக்கிட்டு மறுவகடுக்கு மறைஞ்சிட்டாராங்க. அப்படி மறைஞ்சி அடுத்த 6 அவதாரங்கள் எடுத்த நாள்ல இருந்து சரியா 120 நாட்களை கழிச்சு மீண்டும் தன்னுடைய வருணாலத்தை எப்படி கணிக்கணும்னு நினைக்கிற சீடனுக்கு மட்டுமே இதை கொடுக்க முடியும்னு சொல்லி அவருடைய உடலை 2 பாகமா பிரிச்சு கொடுத்த இந்த ஸ்தலம் தான் மிக முக்கிய ஸ்தலமா அறிவிக்கப்படுதுங்க. அதாவது நாங்க சொல்ற வார்த்தையில 1-2 மாற்றியும் உங்களுக்கான ஆசனத்திலிருந்து வேறுபடுத்தி கொடுத்திருந்தாலும் இந்த திருகாளஹஸ்தி யோக கலையை எப்படியெல்லாம் உருகொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த உருகொடுத்த கலையின் உச்ச தாண்டவம் யாரெல்லாம் இதனுடைய முழு பாதகத்திலிருந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே இது முழுமையா புலப்படட்டும்னு சொல்றாங்களாங்க. இந்த கோவில் இதுவரை எந்த கோபுரத்திலிருந்து சுமார் 600 ஆண்டு காலம் முறைவடையாது இருந்த காலத்திலிருந்து இன்றைய காலகட்டத்துல முழு நிறைவடையும் தன்மைக்கு வருவதற்கான காரணமும் சரி, அதற்கான காரணகர்த்தாவும் சரி, தன்னுடைய குருநாதருங்கிறதுக்கு யார் ஒருவர் முழு ஆகமும் செய்து தன்னுடைய விச்சிட்ட செயல் அனைத்திற்கும் குருவே சாட்சி, குருவின்றி எதுவும் இல்லை, குருவில்லையேல் ஸ்தலம் இல்லை, குருவில்லையேல் எதுவும் இல்லைன்றத முழுமையா கொடுத்திருக்காங்கங்க. பண்டைய காலங்கள்ல திருவள்ளரைனா எல்லோருமே குருவின் ஆதி சயனத்தை குறிப்பிடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனா உச்ச தாண்டவத்துல திருவள்ளரைன்ற வார்த்தைக்கு குருவின் பிரதான வாயிலில் யாரெல்லாம் குடியமர்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே திருவள்ளரை என்ற பெயரையும் சுட்டி அழைப்பாங்களாங்க. குருவின்ன பிரதான வாயிலு தெற்கு கோபுரத்தின் அடியார்களை தான் இருக்காங்க. ஆனா உச்சதாண்டவம் நடக்கணும்னா 9லிருந்து 11 பேருக்கு இதற்கான வாய்ப்பை முழுமையா கொடுத்தா மட்டும்தான் நந்திகேஸ்வர பட்டத்தை கொடுப்பாங்களாங்க. இங்க ஆலய பணி இன்னும் ஒரு சில வேளங்கள்ல முழுமையடையும் பொழுது எல்லோருக்குமே இதற்கான முக்கிய வஸ்துங்கள் முழுமையாக்கப்படுமாங்க. தெற்கு வாசல் கோபுரமும் மேற்கு வாசல் கோபுரமும் ஒன்றிணையும் பொழுது எங்களுடைய குரு பிரதான வாயிலிருந்து இதே போல் ஒரு சைன குண்டம் ஏன் உருவாக்கப்பட்டது, திருவள்ளரை எதனை குறிப்பிட, இதுவரை உலகத்தின் மைய பகுதி என்று கூட இந்த ஆலயத்தை அழைக்கலாங்க. இங்க இருக்கிற ஸ்வஸ்தி கிணறு மிகவும் பிரதான வாயிலுங்க. ஒரு வாயில் வழியாக ஒருவர் நுழைந்து மறுவாயில் வழியாக வெளிப்பட்டாங்கன்னா அவங்களுடைய உச்சவாசல்ல உயரிய நோக்கம் எதுவும் இல்லாது தன்னுடைய சுயநலத்துல இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆயுட்காலத்தின் அடுத்த பிறவியே அவங்களுக்கு மனித பிறவி அல்லாது மாபெரும் தருண பிறவி எடுக்கப்பட்டுருவாங்களாங்க. ஆனா
உஞ்சகா சூத்திரத்துல இதனுடைய வாயில் கதவை இன்னும் நாங்க பல விளக்கங்களோட தர இருக்கிறதால எங்களுடைய ஆயுட்கால நீடிப்பின் உச்சவாசல்ல இருந்து எங்கள் குருநாதர் குரு தவசூதநாதரின் ஆழி பட்டறை 3வது யோகத்துக்கு மீண்டும் தள்ளப்படும் பொழுது இந்த யோக கலைக்கு 4வதா இருக்கிற இந்த ஸ்வஸ்தி கிணறை பத்தின விளக்கங்களையும் நாங்க தரங்க. மடிக்கிணறு, ஆடிக்கிணறு, யோக கிணறு, ஞான கிணறு, படிக்கிணறு, பள்ளி கிணறு, ஆன ஞான கிணறுன்னு கூட சொல்லலாங்க. அப்பேற்பட்ட முழு நியதிகளையும் கொடுத்த குருநாதருக்கு இவ்விடம் மிகப்பெரிய சான்றா இருந்ததுன்னா இங்கு யாராவது ஒருவர் வந்து தன்னுடைய தலசயனம் வேண்டும், குருவுக்கே பிரதானம்ங்கிற சொல்ல முழுமையா சொன்னாங்கன்னா அடுத்த 6 ஆண்டுகளுக்குள்ள அவர்களுடைய நியதிகளும் சரி, அவர்களுடைய எண்ணங்களும் சரி, ஒருமித்த கருத்து குரு சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் ஆலயத்திற்கு மீண்டும் அவர்களால் பயணிக்க முடியுங்க. சொர்க்க வாசலில் 8வது ஆலயம்னு நாங்க சொல்ற இந்த திருவள்ளரைக்கு மீண்டும் ஒரு பணிபுத்திரர்கள் எங்கெல்லாம் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இவ்வுலகத்தில் இம்மைய பகுதியில் பிறந்தாலும் இம்மைய பகுதியில் வந்து என் குருவின் பிரதான பாதத்தில் பணி தொட்டு விளங்கும் பொழுது அவர்களின் ஆகம தோட்டம் எது என்பதை அவர்களின் பூமத்திய ரேகையை மாற்றி அமைக்கப்படுங்க. இவ்வாலயத்தில் 3வது பணி நேரத்திற்காக எங்கள் குருநாதரின் உச்சகட்ட வரலாற்றிலிருந்து மீண்டும் ஒரு ஆலய சகாப்தம் ஏற்படுத்தும் பொழுது இந்த ஆலயமும் பெருக்கெடுத்து உங்களால் அறிவிக்கப்படட்டுங்க. ஞான உபதேசத்திற்காக குருவின் திருவள்ளரை யார் என்பதை யாரெல்லாம் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் குருவின் பீடாகரர்களாய் இருந்தால் அவர்களுக்கும் இப்பீடத்தின் அதிபதியாகும் தகுதியை கொடுக்கட்டும். எங்கள் குருநாதரின் 8ஆம் நூல் அதிகாரத்தில் இதுவே உச்சகட்ட நாதமாய் இருந்தால் இன்றும் எங்களுடைய ஆதிப்பிரனோடு யாருக்கெல்லாம் முழு ஞானத்தை கொடுத்த எங்க குருநாதர் உச்சகட்ட வரலாற்றின் மீதும் ஒரு சொல்ல இங்கேயும் நாங்க வெளியிட போறோம். அந்த வெளியிடும் ஊடகத்தோடு இதையும் கருத்தில் கொள்ளுங்க. இரண்டிற்கும் ஒரு சில வேறுபாடுகளை சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதி உலகம் யார், ஏன், நான், இங்கே பிறப்பின் ரகசியம் முதல் இறப்பின் ரகசியம் அனைத்தையும் அறிவிக்கின்ற முக்கிய உடல் கூறுகள் மறைக்கப்பட்டுள்ளதையும் அதில் நாங்க வெளியிடுவோங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.